ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஹோப் நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் க்ளீனிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டில். அதுவும் வந்து அடை தோசைக்கு கொஞ்சம் கொண்டக்கடலை, கருப்பு உளுந்தெல்லாம் போட்டு ஊற வச்சு தோசை சுட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அந்த ரெசிபியுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ நாள் என்னோடய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லார் வீட்லேயும் வந்துட்டு கசகசன்னு வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அதை நம்ம என்ன தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் அந்த ஷெல்ஃபில் தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு 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 டம்ப் பண்ணுவோம். அதான் கையில் கிடைக்கிறதுலாம் அங்கே வைப்போம் வைங்களா. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இந்த டிவிக்கு மேலே இருக்க ஷெல்ஃபு. கீழே தான் ஃபஸ்ட்டு வந்து டிவியோட அட்டாச் டேபிள் மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருந்துச்சு. பட் ஆனால் அது ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 6 months பிஃபோர் வந்து கட்டாயி கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா, அதுக்கு கீழேயும் 2 ஷெல்ஃப் இருக்குது. பார்த்திங்களா, தெரியுதா? இது கட்டானது கீழே 2 ஷெல்ஃப் இருக்குது. அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சா தம்பி வந்து இழுத்து போட்டுறான், இல்லைன்னா எடுத்து வாயில் வச்சிடறான்னு சொல்லிட்டு இதிலேயே போட்டு போட்டு நானும் என் வீட்டுக்காரும் டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலேயும் ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அதுவும் அதை விட கன்றாவியாக இருக்கும். சரி, இதை வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சிடலாம். ஏன்னா வந்து ஒரு பொருள் டக்குன்னு வந்து எடுக்க முடியல. அதனால தான் சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணிடுவோம். தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தான். எவ்வளோ நேரம் தூங்குவான்னு தெரியல. சரி, அதுக்குள்ளே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். பாப்பா வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த செல்ஃபில் தான் மோஸ்ட்லி இந்த பவுடர், ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் என்னோடய தோடு, வளையல், கண்ணாடி, அதுக்கப்புறமா மோஸ்ட் ஆஃப் த அதிகமாக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இதில் தான் வந்துட்டு வைப்பேன். ஃபஸ்ட்டு இந்த கம்மல் டப்பாவில் வந்துட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு, இந்த தோடு இல்லாத அதுக்கப்புறம் உடஞ்ச கம்மல்லாம் வந்துட்டு எடுத்து வீசிட்டு, புது கம்மல் வந்து இப்போ கோயம்புத்தூரில் எக்ஸிபிஷன் போயிருந்தோம் விவோசியில். ஸோ அங்கே வந்து ஒரு 4-5 கம்மல் வந்துட்டு வாங்கியிருந்தேன். சரி, அதெல்லாம் வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோஸில் யூஸ் பண்ணலான்னு வந்து நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் வந்துட்டு அது என்னமோ வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது கம்மல் போட்டாலே ஒரு மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸாக வந்துட்டு இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே அப்படி வந்து பழகிருச்சா, ஸோ அதனால என்னமோன்னு தெரியல. வீட்டில் இருக்கும்போது இந்த கம்மல், வளையல் இது போடுறக்கே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. வெளியில் போனால் எல்லாம் போட்டு போக தோணுது. ஸோ அதை தான் வந்து கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா வந்துட்டு நல்லது எது, கெட்டது எது, எது தேவையில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். இது பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா குப்பை மாதிரி இருக்கும். நான் தான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். நானும் என் ஹஸ்பண்டும் எங்கே நமக்கு க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலே வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு முழிப்பு வந்துடுது. அது ரொம்ப நேரம்லாம் வந்து தம்பி தூங்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஒரு 1/2 hour, மத்தியானம் ஒரு 1/2 hour இப்படி தான் வந்து தூங்குவானா. அதனால் கிடைக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும், மற்ற சமையல் வேலை, துணி துவைக்கிற வேலை இந்த மாதிரியும் வந்து பார்க்கணும். துணி துவைக்கிறது கூட என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு அது வேலை பெருசாக கிடையாது. மித்தபடி வந்துட்டு சமைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, வீடை க்ளீனாக வச்சுக்கிறது, இதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி வ்ளாக்லலாம் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, வீடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஏன்னா வந்து மைன்யூட்டாக ஏதாவது கீழே கிடந்தா கூட எடுத்து டக்குன்னு வந்து வாயில் போட்டுருவான் தம்பி. அதனால் எப்பயுமே வந்து வீடு க்ளீனாக தான் வந்து வச்சிட்ருப்பேன். இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் கார்னரில் ஃபுல்லாக வந்துட்டு தம்பி, அப்புறம் எங்களோட பவுடர், அதுக்கப்புறமா கூட வந்துட்டு பர்ஃப்யூம், ரூம் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து வச்சுட்டேன். அந்த ரவுண்டான ட்ரேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ், ஆயில்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு நூல்லாம் வந்து இருந்துச்சு. பலூன்லாம் வந்து ஊதி கொடுக்க சொன்னால் அதுக்கு நூல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே வந்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு தைலம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து எங்களோட மணி சேவிங் பாக்ஸ், அதுக்கப்புறம் பேனா வந்து ஒரு 4-5 பேனா இருந்துச்சு. அது வந்து எங்கள் வீட்டில் பனை ஓலை பெட்டி 2 வச்சுருந்தோம். அதில் ஒரு பெட்டியில் வந்துட்டு பேனாலாம் போட்டு வச்சுட்டு, இன்னொரு பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி வந்துட்டு கலர் லெட்டர்ஸாக இருக்கும், உட்டனில் வந்து இருக்கும். அது என்னோடய தங்கச்சி வந்து பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு வாங்கி வச்சுருந்தா. அது எல்லாமே அந்த பனை ஓலை பெட்டியில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் எதுக்கு இத்தனை சீப்புன்னே எனக்கு வந்து தெரியாது. எப்படி வந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என் தங்கச்சி வந்து பெரிய பல், குட்டி பல் இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக சீப்பு வந்து வாங்கி வச்சுருப்பாள். நானும் போகிறப்பெல்லாம் அவளுக்கு தெரியாமல் ஒன்று ஆட்டையை போட்டு வந்து இந்த மாதிரி சீப்பு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த கம்மல் ட்ரே இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். பாப்பாவோட பேண்டு, கிளிப்பு, அதுக்கப்புறமா என்னோடய லிப் பாம், வளையல், கம்மல் எல்லாத்தையும் ஒரே ட்ரேலேயே வந்து வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து கசகசன்னு தான் இருந்துச்சு அந்த ட்ரே. ஆனால் அதை கீழே வைக்கிறதுக்கு அந்த ட்ரேக்குள்ளே வைக்கிறது எவ்வளவோ பெட்டர்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து கடைசியில் ஆர்கனைஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இதை முடிக்கவே வந்து தம்பி வந்து முழிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வீடியோவை வந்து கட் பண்ணிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10 o'clock தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி அடை தோசைக்கு ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன். நான் என்ன மெஷர்மெண்ட்டில் போடுவேன்னு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் கடலைப்பருப்பு, இது கூட வந்து 3/4 கப் உளுந்து. உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க, கருப்பு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சு, நான் வந்து எடுத்துட்டேன். இதில் நிறைய இரும்பு சத்துலாம் இருக்கனால நான் அடிக்கடி எல்லா தாளிப்புக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து ஒரு கையளவு, என்னோடய கையளவு எடுக்கிறத பார்த்துக்கோங்க. அது கூட வந்துட்டு பச்சைப்பயிறு, அதே கையளவில் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, கொண்டக்கடலை, இது கூடயே கொஞ்சம் மொறுமொறுப்புக்காக வந்துட்டு அது என்னது பச்சரிசி, அதையும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு எந்த கப்பில் வந்து மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக இட்லி அரிசி, இட்லி அரிசி இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த அரிசியில் வந்து கொஞ்சம் லைட்டாக வண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் தனி பாத்திரத்தில் ஆட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒன்றா ஊற வச்சேன். இந்த அரிசியிலலாம் வந்துட்டு வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனாலுமே வந்து எதுக்கு வண்டு வருது, எப்படி வருதுன்னே ஃபஸ்ட்டு வந்து தெரியலை. இதுக்கு வந்து வண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதையுமே நல்லா கழுவி காலையிலே வந்து ஊற வச்சுட்டேன் நல்லா. ஏன்னா நம்ம வந்து கொண்டக்கடலையெல்லாம் அதில் ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு 8 மணி நேரமாவது நல்லா வந்து ஊறணும். ஊறினா தான் வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் குவான்டிட்டி அப்படின்றதுனால வந்து மிக்சியிலே வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஷெல்ஃப் வந்துட்டு மேலே இருந்துச்சா, சரி அந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு போனேன். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் வந்து மெஸ்ஸியாக ரொம்ப பார்க்கவே நல்லா இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னு இந்த ஷெல்ஃபு தான் வந்து தெரியும். இதில் தான் வந்து இந்த நியூஸ் பேப்பரு, அப்புறம் வந்து இந்த பேகு வீட்டில் எப்படி சேருதுன்னே எனக்கு வந்து தெரியலை. அவ்வளோ பேகு எங்கள் வீட்டில் சேர்ந்துருது. ஜூட் பேகு, கட்டைப்பை, அது இதுன்னு சொல்லிட்டு. நான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனாவசியமாக எந்த பொருளுமே வந்து டம்ப் பண்ண மாட்டேன். இப்போ அமேசான்லேயே ஆர்டர் போட்டு எதாவது பாக்ஸ் வருதுன்னா உடனே வந்து நாங்கள் வந்து குப்பையில் போட்டுருவேன். அந்த பாக்ஸ்லாம் வீட்டிலலாம் எடுத்து வைக்க மாட்டேன். சரி போட்டால் காசு கிடைக்கும் அப்படின்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். டக்குன்னு எல்லாத்தையுமே வந்து வெளியில் போட்டுருவேன். அப்படி இருந்து இந்த பையை வந்து தூக்கி வீச முடியல. ஏன்னா ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது வந்துட்டு கிராசரிஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து கொடுத்து விடுவாங்க, இல்லை துணி ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அப்படி சேர்ந்து தான் இந்த பை. கீழே ஒரு கட்டைப்பை வச்சுருவோம். அது ஃபுல்லாக வந்துட்டு பேகு தான் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் வந்து புரியலை. ஃபஸ்ட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அவங்க ரயில்வே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது யூஸ் பண்ண புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சைடாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு, இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து கீழே தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன். என் பக்கத்தில் ஒரு செல்ஃப் தெரியுது, அங்கே தான் வந்து வச்சுருந்தேன். அதை தான் எடுத்து தம்பி என்ன பண்ணுறான்னா கீழே போடுறது மட்டும் இல்லாமல் அதை வாயில் போட்டு சாப்பிட்றான். அதனால் ரொம்ப பயந்துட்டு தான் வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சாச்சு. ஏன்னா நியூஸ் பேப்பர்லாம் கொஞ்சம் கீழே இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு ஏதோ ஒன்று துடைக்கிறதுக்கு, செய்யறதுக்கு, அதாவது குழந்தை ஆயே போனாலும் டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர்லாம் பக்கத்தில் வேணும். அப்படி நினச்சி தான் நான் வச்சுருந்தேன். இவன் வந்து இப்படி இந்த கூத்து பண்ணுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே எல்லாத்தையுமே வந்து அடுக்கிட்டேன். புக்ஸு, நியூஸ் பேப்பரு, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பலூன் ஊதுறதுக்கு வந்துட்டு இது பேர் என்னன்னு தெரில, அந்த பம்ப் இருக்கும், ஏர் பம்ப்பு, அதையும் வந்து வச்சுருந்தோம். பலூனு, இது வந்து ஸ்விம்மிங் பூலுமே ஊதிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதையுமே ஊதுறதுக்காக எங்கள் அப்பா வாங்கினார். ஸோ அதெல்லாம் மேலே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணது தான். ஸோ 2 ஷெல்ஃபுமே வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணேன். இப்போ தான் கொஞ்சம் பார்க்கவே வந்து நல்லாயிருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். நம்ம கீழே பேகெல்லாம் வீசி வச்சோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இருந்துச்சு. கீழே அந்த கட்டைப்பை நான் எடுக்கிறேன் பாருங்கள், அது ஃபுல்லாக பேக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரில. பேசாமல் எங்கள் அம்மாட்டே கொண்டு போய் கொடுத்துர்லான்ட்டு இருக்கேன். ஏன்னா இத்தனை பேக்கை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன். அதனால் என்ன பண்ணிட்டு இந்த பேகெல்லாம் ஒரு இதுக்குள்ளே தனியாக வச்சுட்டு அதெல்லாம் வந்து கீழே வச்சுட்டேன். ஏன்னா பேகெல்லாம் எடுத்து தம்பி எதுவும் பண்ண மாட்டான், சும்மா விளையாடுறதோடு நிப்பாட்டிடுவான். இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே பாதியிலே அவனும் எந்திரிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனை வச்சுக்கிட்டே தான் நானும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் இதை வந்து இழுத்துட்டோம்னா இன்னொரு நாள்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லி கையோட க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படியே வந்து அந்த அன்றைக்கி ஈவினிங் ஒரு 4 o'clock போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடை தோசைக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நல்லா வந்து ஊறிடுச்சு. ஒரு 4 மணி போல் வந்து மிக்சியில் ஆட் பண்ணி அரைக்க ஆரம்பித்தேன்.
கிரைண்டரில் வேணும்னா கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம நிறைய குவான்டிட்டி போடுறோன்னா கிரைண்டரில் போட்டு கூட அரைக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ சோம்பு வரமிளகாவும் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. இதை போடாமலும் அரைக்கலாம், போட்டும் அரைக்கலாம். ஆனால் எனக்கு போட்டுமே அந்தளவுக்கு அந்த காரம்லாம் வந்து தெரியலைன்னு சொல்ல முடியாது. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் மிளகா போட்டேன். ஏன்னா வந்து தம்பியும் அதை சாப்பிடுவான், பாப்பாவும் சாப்பிடுவாங்கும்போது வரமிளகா வந்து கம்மியாக தான் போட்டேன். உங்களுக்கு வந்து வேணும்னா கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தியாக கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வரமிளகா கூட கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் தேவையான உப்பு நீங்கள் அரைக்கும் போது போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து கலக்கும் போது கூட போட்டுக்கலாம். இது வந்து புளிக்க வேண்டிய அவசியம்லாம் வந்து கிடையாது. நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ஊற்றிக்கலாம். நான் வந்து ப்ளெயினாக தான் ஊற்றிருந்தேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, வெங்காயம்லாம் போட்டு ஊற்றுற அளவுக்கு பொறுமையும் இல்லை எனக்கு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே நின்று சமைக்கவே முடியலை. மாவெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கு சட்னியும் ரெடி பண்ணிடுவோம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அடை தோசைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து காரசாரமாக சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி இஞ்சி சட்னி, பூண்டு சட்னி அப்படிலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை சட்னி மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பச்சை சட்னினா எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். வெங்காயம், தக்காளி, அது கூட வந்து வரமிளகாய், பூண்டு, எண்ணெய், மிளகாத்தூள், அது கூடயே வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு பச்சையாக அரைச்சி அது கூட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து என் தங்கச்சி தான் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா. எங்கள் வீட்டில் வந்து அவள் தான் வந்து செஞ்சு கொடுப்பா இதை. ஆனால் நான் அந்த அன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் வந்து பார்த்திங்கன்னா, அரைச்சிட்டு கொதிக்க விட்டுட்டேன் தாளி போட்டு. ஏன்னா வந்து பச்சையாகவே கொடுத்தோம்னா பாப்பா வந்து சாப்பிடாது, ரொம்ப காரம் அடிக்கும், இல்லைன்னா அவளுக்கு தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுனால அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அடை தோசை வந்துட்டு செய்யும்போது நல்லா காரசாரமாக சட்னி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. நான் கூட கிறிஸ்பாலாம் வராதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்துச்சு. அடை தோசை மாதிரியும் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நாங்கள்லாம் வந்து வெறும் வாயிலே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நிறையா குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து, அது கூடயே வந்துட்டு இந்த சுண்டல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. முக்கியமாக பாப்பா வந்து சாப்பிடவே மாட்டேங்குது. அதாவது சுண்டல் குழம்பு செய்யும்போது நம்ம நசுக்கி நசுக்கி சுண்டலை கொடுத்தா தான் சாப்பிட்றாளே தவிர, நம்ம தனியாக சுண்டலை வேக வச்சு கொடுத்தா சாப்பிட்றது கிடையாது. அவள் குழந்தையா இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராகி கூழ், கருப்பு உளுந்தங்கஞ்சி எல்லாம் நிறைய செஞ்சு செஞ்சு கொடுத்துருக்கேன். சக்கரவள்ளி கிழங்குலாம் அடிக்கடி வேக வச்சு கொடுப்பேன். ஆனால் இப்போல்லாம் அதை தொடக்கூட மாட்டேங்குது. இப்போல்லாம் வந்து அந்த பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூட மாட்டேங்குது. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ஏதாவது சப்பாத்தியாவோ இல்லை மாவாவோ வந்து தோசையாவோ இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்தா தான் உண்டு போல். நானும் அதனால தான் சரி இனிமேல் அடிக்கடி வந்து இந்த மாதிரிலாம் வந்து செய்யலான்ட்டு இருக்கேன். அதே இந்த பீட்ரூட் தோசை வந்து அடிக்கடி வந்து செய்வேன். அவளுக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருக்கனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் கூட நினச்சேன் குழந்தைகள சாப்பிட்றது எல்லாருமே பெருசாகி வந்து குழந்தைங்க சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா குழந்தையா இருக்கும்போது எல்லாமே வந்து கொடுத்தா சாப்பிட்டா. இப்போ வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டான். ஆனால் இப்போ தம்பி என்ன பண்ணுறான்னா எல்லாமே வந்து சாப்பிட்டுக்கிறான். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே வந்து சாப்பிட்றான். ஆனால் பெருசாகி வந்துட்டு இவளை பார்த்து கெட்டு போயிடுவானோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த குழந்தைங்கள சாப்பிட்லேன்னா வந்துட்டு இந்த அம்மாவுக்கு இருக்கிற பயம் இருக்குது. ஏன்னா வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி இருக்குது, ஃபுட் லைஃப் ஸ்டைல். ஏன்னா வந்து எல்லாத்துலேயும் வந்து கலப்படம். நம்மலாம் வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அந்தளவுக்கு எதுலேயுமே வந்து கலப்படம் கிடையாது. நம்ம அம்மாங்கெல்லாம் என்ன செய்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து சாப்பிட்டுப்போம். ஆனால் இப்போல்லாம் குழந்தைங்கள்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஃபேன்சியாக ஏதாவது வந்து கேட்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு கடையிலலாம் வாங்கி கொடுக்காம வீட்டிலே வந்து அவங்க கேட்குறத செஞ்சு கொடுக்குறது பெட்டர். இன்னும் என் பொண்ணு வந்து வாய் திறந்து கேட்கல அது வேணும் இது வேணும்னு சொல்லி. ஏன்னா அவளுக்கு வந்து நாங்கள் இது வரைக்கும் கடையிலலாம் அந்தளவுக்குலாம் வாங்கி கொடுத்ததில்ல. கடையில் வாங்குறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இட்லி இல்லைன்னா பூரி இதுதான் வந்து அவளுக்கு வந்து மோஸ்ட்லி வாங்கி கொடுப்போம். எப்போயாச்சும் வந்து என்னால் டிஃபன் செய்ய முடியாத பட்சத்துக்கு, அப்படி இல்லைன்னா கடையிலலாம் அந்தளவுக்குலாம் வாங்க மாட்டோம். இனி அவள் ஸ்கூல் போய் மற்ற பசங்க சாப்பிட்றத பற்றி என்னென்னலாம் வந்து கேட்க போகிறாளோ கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கும் அப்படியே தாளிப்பு போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை கூட வந்து அந்த பச்சை சட்னி, அது கூடவே வந்து இஞ்சி துவையெல்லாம் வச்சு சூப்பராக வந்து எங்களுக்கு டின்னர் வந்து போச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அடை தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி துவையலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா நல்லெண்ணெய்லாம் ஊற்றி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நான் வந்து நார்மல் எண்ணெய் ஊற்றி தான் வந்து செஞ்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் செய்யலை. கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் வந்து செஞ்சுருந்தேன்.
ஸோ அன்னைக்கிட்டே எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னலாம் வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஊருகளுக்கெல்லாம் போனால் தான் வந்து என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியல. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் கூட வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டில் வந்து பொங்கல் வருது, வைகாசி பொங்கல்னு சொல்லிட்டு ஊர் பொங்கல் வைப்பாங்க. ஸோ அதுக்குமே வந்து ஜூன் 9th நைட் வந்து கிளம்புறோம். போயிட்டு ஒரு 15 days அங்கே தான் வந்து இருப்போம். ஹஸ்பண்ட் எங்களை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் அங்கே இருப்போம். ஸோ அப்போ வந்து வீடியோ முடிஞ்சால் வந்துட்டு போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.